Hi everyone, welcome to Pen Paper TNPSC. ஸோ இன்றைக்கி வந்து பர்சன்டேஜ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 11 கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்று ஒவ்வொரு மாடல் தான். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பர்சன்டேஜில் ஒரு நிறைய கான்செப்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே நேரத்தில் இந்த 11 கொஷினுமே கரெக்டு அப்படிங்கிறவங்களாம் ஓரளவுக்கு நீங்கள் பர்சன்டேஜ் நெருக்கி எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணலாம். ஏன்னா இந்த 11 கொஷினுமே ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு லெவல் ஆஃப் கொஷின். ஸோ ஒன்று மாட்ரேட்டாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த 11 கொஷின்லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு இது வரும். ஸோ இது நம்ம ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்க்கலாம். த இன்கம் ஆஃப் ஏ இஸ் 20% ஹையர் தென் த இன்கம் ஆஃப் பி. அப்போ இன்கம் ஆஃப் ஏ வந்து 20% ஹையர் தென் த இன்கம் ஆஃப் பி. அதற்கப்புறம் இன்கம் ஆஃப் பி இஸ் 25% ஹையர் தென் த இன்கம் ஆஃப் சி. இஃப் ஏஸ் இன்கம், ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்கவா. ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 20% அதிகமாகும். பியின் வருமானம் சியின் வருமானத்தை விட 25% அதிகமாகும். அப்போ சியின் வருமானத்தை விட பியினுடைய வருமானம் வந்து 25% அதிகம். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 125 டிவைடட் பை 100 சின்னு எழுதலாமா? ஏன் அப்படின்னா பியினுடைய வருமானம் சியினுடைய வருமானத்தை காட்டியும் 25% அதிகம் தானே. அப்போ இது வந்து 125% ஆஃப் சி அப்படின்னு எழுதுவோம். அப்போ 125% 125 பை 100 சி அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஓகே தானே? அப்புறம் ஏயினுடைய வருமானம், ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 20% அதிகமாகும். அப்போ பியினுடைய வருமானத்தை விட 20%னா 120 பை 100ன்னு எழுதிக்கிறேன். பியை அப்படியே எழுதிக்கிறேன். 120 பை 100 இன்ட்டு பின்னு எழுதணும். பிக்கு பதிலாக நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு 125 பை 100 சின்னு எழுதிக்கிறேன். இப்போ இதை நான் சால்வ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு 0 அடிச்சுக்கிறேன். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. அதுக்கப்புறம் இங்கே 5 × 25 125, இங்கே 4 25 100, 6 2s are 12, 5 2s are 10. இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 2s are 6, 2 2s are 4. அப்போ A is equal to 3/2c வருதா? ஓகேவா? இப்போ இது நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. சரி, இதை வச்சுக்கிறேன் இந்த ஈக்குவேஷனை. அடுத்த லைன் பார்க்குறேன். இஃப் ஏஸ் இன்கம் இஸ் 2400 மோர் தென் சிஸ் இன்கம். அதாவது ஏயின் வருமானம் சியின் வருமானத்தை விட 2400 ரூபாய் அதிகமாக இருந்து ஏ தனது வருமானத்தில் 60% செலவழித்தால் ஏயின் சேமிப்பு என்ன? அப்போ இது வந்து நம்ம இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா. ஃபஸ்ட்டு வந்து ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன், பிக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன், ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் கொடுத்தாங்க. அதை வச்சு நம்ம சிக்கு வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இப்போ ஏவுக்கும் சியுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஏயினுடைய வருமானம் வந்து சியினுடைய வருமானத்தை காட்டிலும் 2400 ரூபா அதிகமாக. அப்போ இதை நான் அப்படியே ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கான்செப்ட் கொண்டு போகிறேன். அப்போ 2A is equal to 3Cன்னு வரும். A is equal to 3, C is equal to 2. A is equal to 3, C is equal to 2. அப்போ ஏக்கும் சிக்கும் உள்ள வித்தியாசம் 3 - 2 1 தானே. ஏன்னா A 3 C 2. அப்போ ஏக்கும் சிக்கும் வித்தியாசம் 1. அப்போ 3 - 2 1ன்னு நான் எழுதிக்கிறேன். இந்த 1 தான் இந்த 2400 ரூபா. ஆக்சுவலாக இது 3xன்னு எழுதுவேன். இப்போ ரேஷியோ கான்செப்டில் எழுதுனா A is to C is equal to 3x is to 2x. அப்போ 3 is to 2ன்னு வரும். 3 is to 2. அப்போ A is equal to 3x, C is equal to 2xன்னு எழுதுவோம். கரெக்டு தானே? அப்போ இதை நான் இங்கே கொண்டு வர்றேன். அப்போ இங்கே 1xன்னு வரும். அப்போ 1x அப்படிங்கிறதான் இந்த 2400 ரூபா, இந்த சம்பள வித்தியாசம். ஓகே தானே? அப்போ ஏயினுடைய இன்கம் வந்து சியினுடைய இன்கத்தை காட்டியும் 2400 ரூபா அதிகங்கிறத வச்சு நான் இதை கண்டுபிடிச்சி எழுதிக்கிட்டேன். இப்போ இது வந்து 1x. அப்போ ஏயினுடைய இன்கம் என்னதுன்னா 3x தானே ஏயினுடைய இன்கம். அப்போ 3x என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன்ட்டு 3 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 3s are 12, மிச்சம் 1, 3 2s are 6 7. அப்போ 7200 ரூபாங்கிறது தான் ஏயினுடைய இன்கம். ஏன்னா ஏயினுடைய இன்கம் 3xன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அப்போ ஏயினுடைய இன்கம் 7200 ரூபா. ஏயினுடைய இன்கம் 7200 ரூபா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ ஸ்பெண்ட் 60% ஆஃப் ஹிஸ் இன்கம். அப்போ 60% அவர் செலவழிச்சிருவார். அப்போ எவ்வளோ சதவீதத்தை சேமிக்கிறாரு அப்படின்னா 40% சேமிப்பார். 40% சேமிப்பார். இப்போ அவருடைய இன்கம்ங்கிறது 100%. அப்போ 100%ங்கிறது 7200 ரூபா. 100%ங்கிறது 7200 ரூபா. அப்போ 40%ங்கிறது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா போதுமானது. 100% 7200 ரூபா, 40% தான் சேவிங்ஸ். அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். இந்த பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ இது போயிடும். அதுக்கப்புறம் இங்கே 0 2 2s are 4, 5 2s are 10. இப்போ இங்கே 5 வச்சு கேன்சல் பண்ணேன்னா 1ன்னு வரும். 22. அடுத்து 4 5s are 20, திருப்பி 22, 4 5s are 20. இப்படி போட்டுருவோம், கன்ஃபியூஸ் ஆகுதுல. 5
22 4னா 20 20 அப்போ 4 5 20 மீதி 0 ஓகேவா அவ்வளோதானே. இப்போ இது ரெண்டையும் அப்போ x = 1440 × 2ங்கிறதா நமக்குரிய ஆன்சர். அப்போ 2880 ரூபா 2880 ரூபா அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி 2880 ரூபா அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ திருப்பி ஒரு தடவை லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏபிசி அது மூணுக்கும் உள்ள இன்கம்னுடைய அந்த பர்சன்டேஜை ரிலேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ ஏக்கும் சிக்கும் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏயினுடைய வருமானம் சிஏ காட்டியும் 2400 ரூபா அதிகமாக. அப்போ அதை வச்சு நான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி ஏயுடைய வருமானம் என்னன்னு சொல்லி 7200 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஏ வந்து 60% செலவழிக்கிறாருன்னா 40% சேமிப்பார். அப்போ 100% தானே ஏயினுடைய வருமானம். அப்போ அது 7200 தெரிஞ்சிருச்சு. அப்போ 100% தெரிஞ்சால் 40% கண்டுபிடிச்சிட்டேன். 40% கண்டுபிடிச்சிட்டேன் 2880 ரூபா. அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஷின். ஸோ இதெல்லாம் நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கப்பா அந்த கொஷின்லாம். A container contains 80 liters of milk. From this container 8 liters of milk was taken out and replaced by water. அதாவது ஒரு கொள்கணலில் 80 லிட்டர் பால் உள்ளது. இப்போ நான் எழுதிக்கிறேன் 80 லிட்டர் பால் இருக்குப்பா, 80 லிட்டர் மில்க் இருக்குப்பா, ஓகேவா. அதிலிருந்து 8 லிட்டர் பால் வெளியே எடுக்கப்பட்டு அதற்கு பதிலாக நீர் நிரப்பப்படுகிறது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்க நான் முடிச்சிட்டேன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் முடியும், ஓகேவா. இதுலேருந்து என்ன செய்கிறாங்களா 8 லிட்டரை எடுத்துடுறாங்களாம்ப்பா. 8 லிட்டர் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்கன்னா 8 லிட்டரு வாட்டர் ஆட் பண்ணுறாங்கப்பா. அப்போ இப்போ 80 லிட்டர் மில்க்குங்கிறது 72 லிட்டர் மில்க்கு ப்ளஸ் 8 லிட்டர் வாட்டராக மாறிடுச்சா. இந்த ஸ்டெப்பு முடிக்கும், ஓகே தானே. இப்போ இதே செயல்முறை மேலும் 2 முறை மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது எனில் தற்போது அந்த கொள்கணலில் மீதமுள்ள பாலின் அளவு என்ன. இப்போ இதில் நிறையா பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் போட்டுட்டேன். இப்போ திருப்பி 2 தடவை 8 லிட்டர் எடுத்துகிட்டு ஊற்றுறாங்க அப்படின்னா ஒரு 16 லிட்டர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு 16 லிட்டரை கழிச்சு விட்டு மீதி இருக்கிறத எழுதிடுறாங்கப்பா. இது தப்பு. என்ன அப்படின்னா இப்போ திருப்பி விளக்கமாக சொல்லவா. இப்போ 80 லிட்டரு மில்க்கு தான் இருக்குது, 80 லிட்டருமே பால். இதில் என்ன செய்கிறாங்க 8 லிட்டரை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 8 லிட்டரை திருப்பி உள்ளே சேர்க்குறாங்க. 8 லிட்டர் மில்கை வெளியே எடுத்துகிட்டு 8 லிட்டர் வாட்டர் உள்ளே சேர்க்குறாங்க. அப்போ 72 லிட்டர் மில்காகவும் 8 லிட்டரு வாட்டராகவும் சேர்ந்துடும், ஓகே தானே. ஆனால் இப்போ இந்த இடத்துல அவங்க திருப்பி 8 லிட்டரை எடுக்கிறப்ப பாலை மட்டும் எடுக்க முடியுமா. ஏன்னா இப்போ பாலும் தண்ணியும் கலந்துருச்சு. அப்போ இந்த 8 லிட்டரு அப்படின்னு எடுக்கிறப்ப பாலும் அந்த 8 லிட்டரில் இருக்கும், தண்ணியும் 8 லிட்டர், அந்த 8 லிட்டரில் பாலும் இருக்கும் தண்ணியும் இருக்கும், கரெக்டு தானே. அப்போ திருப்பி இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும் அப்படின்னா 8 லிட்டருங்கிறது 80 லிட்டரில் எவ்வளோப்பா. 8 லிட்டருங்கிறது 80 லிட்டரில் எவ்வளோ 1/10. அப்போ 1/10 அளவுக்கு இங்கே வெளியேறிடும். 1/10% 1/10 அளவுக்கு வந்து பாலும் வெளியேறும், 1/10 தண்ணியும் வெளியேறும். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்னா 90, அதாவது 9/10. 90/100ன்னு போடலாம், கேன்சல் பண்ணிங்கன்னா 9/10. அப்போ 9/10 அளவுக்கு தான் பால் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8 லிட்டர் இப்போ வெளியே எடுக்கிறேன். இந்த ஸ்டெப்பில் 8 லிட்டர் வெளியே எடுக்கிறேன். அப்போ 8 லிட்டருங்கிறத நான் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறேன். 8 லிட்டருங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 1/10, அதாவது 10% வரும். 10%. 1/10ங்கிறது ஃப்ராக்ஷனு, சதவீதம் பர்சன்டேஜாக வந்தோன்னா 10%. அப்போ 10% அளவுக்கு இதுவும் வெளியேறும் இதுவும் வெளியேறும், கரெக்டு தானேப்பா. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90% இதில் இருக்கும். இப்போ இந்த 72 லிட்டரில் 90% இங்கேயும் இருக்கும், இங்கேயும் 90% இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்கே நான் 8 லிட்டரை வெளியே எடுத்துகிட்டு 8 லிட்டர் தண்ணி திருப்பி நான் ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 72 லிட்டர் மில்க் இருக்கா. இந்த 72 லிட்டர் மில்கில் 90/100 அளவுக்கு தான் இப்போ இருக்கும். அப்போ இது ஓகே. அதே மாதிரி இங்கே 8 லிட்டர் வாட்டர் இருக்கா. 72 லிட்டரில் 90/100ன்னு நான் போட்ட மாதிரியே 8 லிட்டர் வாட்டர்லையும் எனக்கு 90/100 தான்ப்பா இருக்கும். ஆனால் இது வந்து இப்போ வெளியே எடுக்கிறப்ப இந்த மாதிரி மாறிடுது. ஆனால் திருப்பி நான் என்ன செய்கிறேன் 8 லிட்டர் வாட்டர் சேர்க்குறேன்னா அதனால் ப்ளஸ் 8 லிட்டர் வாட்டர்னு போட்டுக்கிறேன், ஓகேவா. ஸோ அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்போ இது வந்து காம்போசிஷனில் இருக்குப்பா, ஓகே தானே. இப்போ இது காம்போசிஷன். நான் அந்த வாட்டர் 2 வாட்டர் இருக்குது, இதை மட்டும் நான் சேர்த்து எழுதிக்கிறேன். இப்போ 72 × 90/100 லிட்டரு அளவுக்கு என்ன இருக்குது மில்க் இருக்குது. இந்த மில்க் அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த வாட்டரை 2ஐயும் நான் சேர்க்குறேன். அப்போ இங்கே 9/10 + 8ன்னு இருக்குது. அதாவது இங்கே இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2s are 10, இங்கே 4 2s are 8ன்னு வருது. இதுக்கு நான் இப்போ எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா 4 × 9/5 ப்ளஸ் 8 இது எல்லாமே வாட்ரு. இதுக்கு நான் இப்போ எல்சிஎம் எடுத்து ஒன்றா எழுதி வச்சுக்கிறேன். அப்போ 40ன்னு வரும், இங்கே 36ன்னு வரும், இங்கே 40ன்னு வரும். அப்போ அதை மல்டிப்ளை பண்ணால் 36. அதை எல்சிஎம் எடுத்தால் இங்கே 40 / 5 நான் போட்டுவேன். அப்போ / 5 40 + 36 76 / 5 அளவுக்கு அத்தனை லிட்டர் வாட்டர் இருக்குப்பா, ஓகேவா. இப்போ இந்த காம்போசிஷன்லேருந்து நான் திருப்பி 8 லிட்டர் அளவுக்கு வெளியே எடுத்துகிட்டு 8 லிட்டர் எடுத்துகிட்டு இந்த மில்க்கும் வாட்டரும் கலந்த கலவையில் 8 லிட்டர் வெளியே ஏற்றிடுவேன். திருப்பி என்ன செய்வேன் 8
8 லிட்டர் அளவுக்கு வாட்டரை சேர்ப்பேன்ப்பா. தண்ணி 8 லிட்டர் திருப்பி ஊற்றுவேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பக்கம் எழுதுகிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த 72 × 90/100 நான் போட்டிருக்கேன்ல, இப்போ திருப்பி என்ன ஆகும்னா அந்த 1/10% வெளியே போயிடும். அதாவது 1/10 வெளியே போயிடும். 10ல் 1 பங்கு வெளியே போயிடும். அதாவது 10% வெளியே போயிடும். போன தடவை சொன்ன அதே ஸ்டெப்பு தான். அப்போ 72 × 90/100 இருக்குது. இப்போ 1/10 வெளியே போயிருச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 9/10. அதாவது 90/100. அதான் ஃப்ராக்ஷனில் சொன்னால் 9/10 அவ்வளோதான். இப்போ 90/100 அளவுக்கு தான் மில்க் உள்ளே இருக்கும். இப்போ இந்த 76/5 இருக்கா, இதுலேயும் 90/100 அளவுக்கு தான் வாட்டர் இருக்கும். ஆனால் ப்ளஸ் 8 லிட்டர் வாட்டர் திருப்பி நான் ஆட் பண்ணிக்கிறேன்ல, எடுத்தது போக மீதி இவ்வளவு இருக்குது, ஆனால் நான் திருப்பி ஆட் பண்ணிக்கிறேன்ல, அப்போ ப்ளஸ் 8 லிட்டர் வாட்டர்னு எழுதிக்குவேன். இப்போ இதுதான் என்னோட ஃபைனல் காம்போசிஷன். அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துட்டேன்னா என்னோட வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இதை நான் கண்டுபிடிச்சேன்னா மில்க் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நமக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? how much milk is now left in the container. அதாவது தற்போது அந்த கொள்கலனில் மீதமுள்ள பாலின் அளவு எவ்வளவு, அவ்வளோதானே கேள்வி. பாலின் அவ்வளவு தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. இதை மட்டும் கண்டுபிடிச்சிருவோமா? ரொம்ப சிம்பிள் தானே. 72 × 9/10 × 9/10 அவ்வளோதான். 72 × 9/10, அதாவது இந்த ஜீரோவையும் அடிச்சு விட்டுருவேன், × 9/10. இந்த அளவுக்கு மில்க் இருக்க போகுதுப்பா, அவ்வளோதான். இப்போ இதை கேன்சல் பண்ணேன்னா 36ன்னு வரும், இங்கே 5ன்னு வரும். திருப்பி இதையும் கேன்சல் பண்ணுறேன். 1 18 16 கரெக்டு தான். அப்போ 5ன்னு வரும். ஓகேவா? அப்போ இப்போ 18 × 9 × 9 என்னது? 81. அப்போ இது 88. இது கேன்சல் பண்ணிட்டு கடைசி நான் 25ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே தானே? அப்போ 8 64 1 8. அப்போ 5 8 இங்கே 6 12 13 14 1458 25ஆல் டிவைட் பண்ணிடணும். 25ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 5னா 125ன்னு வரும். மீதி 20 8 போட்டுக்குவேன். அப்போ 8ன்னு வந்தால் 200. அப்போ மீதி 8 புள்ளி வச்சுக்குவோம், 0 போட்டுக்கலாம். திருப்பி 3. அப்போ 58.3 சம்திங்னு வரப்போகுது எனக்கு ஆன்சர். 58.3 சம்திங், 58.32 ஆப்ஷனில் இருக்கா. அப்போ ஆப்ஷன் ஏ 58.32 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ சிம்பிளாக திருப்பி சொல்கிறேன். இப்போ மொத்தத்துக்கு 80 லிட்ரு மில்க் இருக்குது, 80 லிட்டர் பால். இதில் 8 லிட்டரை வெளியேற்றிட போகிறேன், திருப்பி 8 லிட்டரை உள்ளே சேர்க்க போகிறேன் வாட்டராக. ஓகே தானே? இப்போ 8 லிட்டர் மில்க் வெளியேறிடும். அப்போ 72 லிட்டரு மில்க்கும் 8 லிட்டர் வாட்டரும் இந்த கலவையில் இருக்குது. இது ஒரு மிக்சர், இந்த கலவையில் இருக்குது 8 லிட்டரு வாட்டரும். இப்போ இந்த தடவை நான் 8 லிட்டரை வெளியேற்றுறப்ப எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா 72 × 9/10, அதாவது 90/100ன்னு போடலாம், இல்லை 9/10, 0 கேன்சல் பண்ணலாம். இந்த அளவுக்கு தான் மில்க் இருக்கும் மிச்சம். திருப்பி 8லையும் இந்த 8 லிட்டர் வாட்டர் இருக்குல்ல, இதுலேயும் 90/100 இல்லை 9/10 அளவுக்கு தான் வாட்டர் இருக்கும், ப்ளஸ் 8 லிட்டர் வாட்டர் இருக்கும். ஓகே தானே? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்வேன்? இந்த 2 வாட்டரை சேர்த்துக்கலாம், சேர்க்காட்டி கூட பரவாயில்ல, ஏன்னா நமக்கு மில்க் தானே தேவை. அப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும்? 72 × 9/10, திருப்பி 9/10 அளவுக்கு தான் மீதி மில்க் இருக்கும். திருப்பி இந்த இதை நான் சேர்த்து ப்ராக்கெட் பண்ணேன் அப்படின்னா இந்த இதில் 9/10 அளவுக்கு வாட்டர் இருக்கும், ப்ளஸ் 8 லிட்டர் வாட்டர் இருக்கும். ஓகேவா? அப்போ வாட்டர் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ மில்க் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா இதை நமக்கு சால்வ் பண்ணோன்னே நமக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ அடுத்தது, ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். என் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10%. ஒரு எண்ணின் மதிப்பு 10% கூட்டப்படுகிறது. என்ன 100ன்னு வச்சுக்கிறேன். ஏதாவது உதாரணத்துக்கு 100 ஸ்டாண்டர்ட் நம்பர் ஈஸியாக எடுத்துக்கிடுவோம். ஸோ 10% கூட்டப்படுகிறதாம்ப்பா. அப்போ 110/100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதற்கப்புறம் தென் டிக்ரீஸ்டு பை 10%. அப்போ 10% திருப்பி இந்த மதிப்பெண்லேருந்து குறைக்கப்படலாம். அப்போ 90/100ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? எனில் அந்த எண்ணில் ஏற்படும் நிகர சதவீத மாற்றத்தை காண்க. அப்போ அதில் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் அதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த 100 கேன்சல் பண்ணிடுவேன். இந்த 0 அப்போ 99ன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு எத்தனை இருந்துச்சு? 100ன்னு நம்ம நம்பர் எடுத்துக்கிட்டோம். அப்போ 99 ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 1% குறைஞ்சிருக்கு. அதாவது 100 - 99/100 × 100%. அவ்வளோதான். இப்போ நான் 100 100 ஈஸியாக போட்டேன். பட் எப்படி வந்துச்சுன்னு தெரியணும்ல. இவ்வளோதான். இப்போ 1 இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 1%ங்கிறதா நமக்கான ஆன்சர். 100 - 99 1. அவ்வளோதான். அப்போ 1% அப்படிங்கிறத நமக்கான ஆப்ஷன் பி அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின்.
த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 60%. ஒரு செவ்வகத்தின் நீளமானது 60% அதிகரிக்கப்படுகிறது. இது லென்த். இதை வந்து 60% இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம்ப்பா. அப்போ 100ன்னு இருந்துச்சுன்னா 160 மாறிடுச்சு. அதன் அகலமானது வித்து வந்து எத்தனை சதவீதம் குறைத்தால் அதன் பரப்பளவு முந்தைய பரப்பளவை போலவே இருக்கும். அப்போ ஏரியா மாறக்கூடாது. அப்போ பிரெத்தை நான் எவ்வளோ குறைச்சிக்கணும், அவ்வளோதான் கேள்வி. இப்போ இந்த இதனுடைய ஏரியா நான் மொத்தத்துக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து 100 160ங்கிறது நம்ம பெர்சன்டேஜ் நான் எடுத்து காமிச்சிக்கிட்டேன். இப்போ நான் எப்படி ஸ்டாண்டர்டாக போடணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு 100% 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்குங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஏரியாப்பா. 100ங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு 100 இருந்துச்சு. இப்போ இந்த லென்த்தை வந்து என்ன செஞ்சுருக்கேன், ஏன்னா 100 இருந்த லென்த்தை 160/100 மாற்றிருக்கேன். அப்போ பிரெத்தை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு டிவைடட் பை 100. பிரெத்து என்னவாக இருந்தால் திருப்பி எனக்கு 100 ஆன்சர் வரும், அவ்வளோதான். அப்போ இந்த 100ம் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 0வையும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது இங்கே 8 2 சார் 16, 5 2 சார் 10, 4ன்னு வரும், இங்கே 50ன்னு வரும். திருப்பி கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2, இங்கே 25. அப்போ இதை கொண்டு போனேன்னா 125/2 = எக்ஸ். அப்போ 125/2 அப்படின்னா 62னா 124 அப்போ 62.5% அப்படிங்கிறது தான் எனக்கான ஆன்சர். அப்படின்னு போட்டோம்னா நம்மளை மாதிரி முட்டாளி யாரும் கிடையாது. எவ்வளவு சதவீதம் குறைக்கணும்னு தானே கேட்டிருக்காங்க. நல்லா கொஷினை கவனிங்கண்ணே. எவ்வளவு சதவீதம் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கான கேள்வி. அப்போ என்ன செய்யணும், 62.5ங்கிறது இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஆன்சர் வரணும். அப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்திருக்கும்னா 100 இருந்திருக்கும். அப்போ 100 எவ்வளோ சதவீதம் குறைச்சா 62.5ங்கிறது வரும். 37.5 குறைச்சா தானே எனக்கு 62.5ங்கிற ஆன்சர் வரும். கரெக்டாக? அதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின்லாம் எடுத்துகிட்டு வரேன். பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும். பட் 62.5ங்கிறத ஆன்சராக போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். பட் அது தப்பு. அப்போ நமக்கான ஆன்சர் 37.5. 37.5 ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். ஏன்னா ஏரியா முதல்ல 100 இருந்துச்சுன்னு ஸ்டாண்டர்ட் நம்பர் எடுத்துக்கிட்டேன். இப்போ லென்த்து 100 இருந்திருக்கும், 60% கூட்டினா 160 மாறிடுச்சு. அப்போ பிரெத்துங்கிறதா எனக்கு தெரியும். எவ்வளோ இருந்தால் திருப்பி அதே ஏரியா அந்த 100ஆகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இதை நான் சால்வ் பண்ணுறப்ப எனக்கு எக்ஸுக்கான ஆன்சர் 62.5ன்னு வந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு 100ங்கிறது ஸ்டாண்டர்ட் நம்பர். அப்போ 100ஆக இருந்திருக்கும். அது இப்போ 62.5ன்னு நான் இங்கே போட்டேன்னா எனக்கான ஆன்சர் மாறாமல், அந்த ஏரியா மாறாமல் பழைய ஏரியாவே கிடைக்கும். அப்போ 62.5 அப்படின்னு போட்டோம்னா எவ்வளவு குறைக்கணும்னு தானே கேட்குறாங்க, எவ்வளவு டிக்ரீஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளவு டிக்ரீஸ் பண்ணணும், 37.5% டிக்ரீஸ் பண்ணணும். 100 - 62.5 37.5. ஓகே தானே? ஓகே தானே? அடுத்த கொஷின். A candidate has to score 40% marks to pass an examination. அதாவது ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற ஒரு மாணவர் 40% மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு 200 மார்க்கு அந்த கேள்வி, அந்த தேர்வு, அந்த எக்ஸாமு 200 மார்க்கு. அப்போ 40% வாங்கணுமா? அப்போ 40%னா 80 மார்க் வாங்கணும்ப்பா. 80 மார்க் வாங்கினா தான் பாஸ், இல்லைனா ஃபெயில், அவ்வளோதான். அப்போ he gets 30 மார்க். அப்போ 30 மார்க் வாங்கியிருக்காராம்ப்பா. ஸோ இது வந்து நான் உதாரணத்துக்கு சொன்னேன். 200 மார்க்னா 40% 80 மார்க்குன்னு. அப்போ இப்போ 40% மார்க் வாங்கினா பாஸு. இப்போ இவர் 30% மார்க் வாங்கியிருக்காரு. எத்தனை மார்க் வித்தியாசத்தில் ஃபெயிலாக போயிருக்காராம்? எத்தனை மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிருக்காரு? 10 மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிருக்காரு. இப்போ ஒருவேளை இவர் ஒரு 10 மார்க் சேர்த்து எடுத்திருந்தாருன்னா இவர் பாஸ். கரெக்டாக? அப்போ 30 எடுத்திருக்காரு, 40 மார்க் எடுத்திருந்தா பாஸுப்பா. அப்போ 40 மார்க் அப்படிங்கிறது அங்கே 40%. ஏன்னா பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு? 40%. இப்போ 40% அப்படிங்கிறது 40 மார்க்ஸ்ப்பா. ஓகே தானே? அப்போ ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க். அப்போ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோப்பா? 100% மேக்ஸிமம் மார்க்கா. 40% 40 மார்க். அப்போ 100% அப்படின்னா 100 மார்க். ஓகே தானே? அப்போ 100%ங்கிறதா நமக்கான ஆன்சர். அதாவது 40% மார்க் எடுத்தால் பாஸு. ஆனால் ஒருத்தர் 30 மார்க் எடுத்து 10 மார்க் வித்தியாசம், 10 மார்க் சேர்த்து எடுத்துருந்தா பாஸ் ஆகிருப்பார். ஆனால் 30 மார்க் எடுத்ததுனால ஃபெயிலு. அப்போ பாஸு அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுக்கணும்? 40 மார்க் எடுக்கணும். அப்போ பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? 40 மார்க், 40% அப்படின்னு சொல்லி, அதாவது 40% மார்க் அப்படிங்கிறது தான் பாஸ் பர்சன்டேஜ்னு சொல்லி, 40% அப்படிங்கிறது பாஸ் பர்சன்டேஜ் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ 40 மார்க்குங்கிறது 40%. அப்போ மேக்ஸிமம் மார்க்னா 100% எவ்வளவு? 100 மார்க்குங்கிறது தான் நமக்கான ஆன்சர். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ அடுத்து, குமார் ஸ்பென்ஸ் 30% ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம் ஆன் ஃபுட்டு. அப்போ ஃபுட்டுக்கு
அதாவது குமார் தனது மாத வருமானத்தில் 30% உணவிற்காக செலவு செய்கிறார். 30% போயிடுது. ஓகேவா? இப்போ 20% எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு கட்டுறாராம்ப்பா. அப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு 20% கட்டுறாரு. 70% ஆஃப் த ரிமைனிங் இன்கம். ரிமைனிங்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள், மீதம் உள்ள வருமானத்தில் அப்போ 50% ஏற்கனவே முடிஞ்சு. ஏற்கனவே ஃபுட்டுக்கு 30 போயிடுச்சு, எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு 20 போச்சுன்னா 50% முடிஞ்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 50%த்தில் 70% ஹவுஸ் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாராம்ப்பா. ஹவுஸ் ரெண்ட்டுக்கு 70%. இந்த 50%த்தில் 70 வந்து அவர் ஹவுஸ் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. அப்போ இந்த 2 போயிடுச்சுன்னா 35ன்னு வரும். அப்போ 35% தான் அவர் எதுக்கு கொடுக்குறாரு? ஹவுஸ் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாரு, வீட்டு வாடகைக்கு கொடுக்குறாரு. ஆஃப்டர் ஆல் தீஸ் எக்ஸ்பென்சஸ் 300 இவர்கிட்ட மிச்சம் இருக்காம்ப்பா. இந்த செலவுகளை எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் 300 மீதி உள்ளது எனில் குமாரின் மாத வருமானம் எவ்வளவு? அப்போ இதெல்லாம் போக அவர்கிட்ட மீதி 300 ரூபாய் இருக்குது. 300 ரூபாய் இருக்குது. அப்போ மொத்தம் எவ்வளோ செலவு செஞ்சுருக்காரு? 30 + 20 50, 50 + 35 85% செலவு செஞ்சுட்டாரு. அப்போ மீதி எவ்வளோ சதவீதம் இருக்கும்? 15% இருக்கும். ஏன்னா மொத்தம் 100, 85% செலவு செஞ்சுட்டாரு. அப்போ 100 - 85 15. அப்போ 15% 300 ரூபாய். கரெக்டு தானே? 15% தான் மீதி இவர்கிட்ட இருக்கும். அப்போ 15% 300 ரூபாய். அப்படின்னா இவருடைய மாத வருமானம் எவ்வளவு? மாத வருமானம்ங்கிறது 100%. அப்போ சதவீதம் போயிடும். அதை அப்போ எடுத்து விட்டுடலாம். இப்போ 100% எவ்வளவுன்னு தான் நமக்கான கேள்வி. அப்போ இங்கே 3ன்னு வரும். 5 டேபிள் அடிச்சேன்னா இங்கே 5 டேபிள் அடிச்சேன்னா 20ன்னு வரும். இங்கே அப்படியே கேன்சல் பண்ணோம்னா 100ன்னு வரும். 3ஆல் இங்கே கேன்சல் பண்ணினா அப்போ 2000 ரூபா அப்படிங்கிறதா இவருடைய மாத வருமானம். குமாரினுடைய மாத வருமானம் 2000 ரூபாய். ஆப்ஷன் ஏ ₹2000 அப்படிங்கிறதா இவருடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். A population of a town increases 5% annually. அதாவது ஒரு ஊரினுடைய மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% அதிகரிக்கிறது. அப்போ 100ன்னு இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் 105 மாறிடும். அதுக்கு அடுத்த வருஷம் 105ல் 5% கூடிரும். கரெக்டு தானே? இப்படியே போய்கிட்டே இருக்குப்பா. ஓகே தானே? அப்போ அதன் தற்போதைய மக்கள் தொகை 16000 எனில் அப்போ 16000 பேர் இப்போ இருக்காங்கப்பா. ப்ரெசண்ட்டாக 16000 பேர் இருக்காங்க. ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப்டர் 2 years. அப்போ அந்த ஊரினுடைய மக்கள் தொகை 2 ஆண்டுகளுக்கு பிறகு என்னவாக இருக்கும்? இப்போ ஒன்று ரொம்ப சிம்பிள். 105/100 × 105/100 போட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ 21/20 21/20 இந்த 0 இங்கே 2 0 போயிடுச்சா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 160ன்னு இருக்குது. இங்கே 4 இருக்குது. 2ஆலே பொறுமையாகவே கேன்சல் பண்ணுவோம். 8 2 16 ஒரு 0. இந்த 2 கேன்சல் பண்ணேன்னா 40ன்னு வரும்ப்பா. அப்போ 21 × 21 ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். 21 1 2 2 4 441. அப்போ 441 × 40 போட்டேன்னா எனக்கான ஆன்சர் எனக்கு கிடச்சிரும். அப்போ ஃபஸ்ட்டு 0 அப்படிங்கிறதுனால 0 ஃபஸ்ட்டு 0 அப்புறமேல் கடைசி சேர்த்துக்கிறேன். அப்போ 4 4 16 மிச்சம் 1 4 4 16. அப்போ 1 சேர்த்தா 17. ஒரு 0 சேர்த்துக்கணும். 0 மறந்துடக்கூடாது. அப்போ 17 640 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். 17,640 அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். அப்போ 2 வருஷங்களுக்கு பிறகு மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னா 17,640 மக்கள் தொகை இருக்கும். அடுத்த கொஸ்டின். இஃப் the salary of A is 20% less than the salary of B. அப்போ salary of Bயை காட்டியும் 20% வந்து கம்மி. யார்? salary of A. ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 20% குறைவாக உள்ளது. அப்போ பி 100 ரூபா வாங்குறாரு அப்படின்னா ஏ எவ்வளோ வாங்குவார்? 80 ரூபா தான் வாங்குவார். ஏன்னா 20% கம்மியில். அப்போ 80 ரூபா தான் வாங்குவார். இப்போ எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது? ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது? ஏயின் வருமானத்தை விட. ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா கீழே என்ன போடணும்னா ஏயினுடைய வருமானத்தை தான் போடணும். ஏயினுடைய வருமானம் 80. அப்போ 80. அப்போ மேலே என்ன போடணும்னா எவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்குன்னா 20% அதிகமாக இருக்குது. ஏன்னா இவர் 80 ரூபா, இங்கே 100 ரூபா. இப்போ 20 / 80 × 100 தான் நமக்கான ஆன்சர். இப்போ இங்கே 0, இந்த 0வும் கேன்சல் பண்ணிடுறேன். இங்கே 1ன்னு வரும், இங்கே 4ன்னு வரும். இன்னும் இதை கேன்சல் பண்ணினா 25ன்னு ஒரு ஆன்சர். ஸோ அப்போ எனக்கான ஆன்சர் வந்து 25. ஆப்ஷன் பி 25%. 4 × 25 100. கரெக்டு தானே? அப்போ 25%. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் எனக்கான ஆன்சர். ஸோ இந்த இதில் எதை கீழே போடணும் அப்படிங்கிறது, எது டினாமினேட்டரில் போடணும் அப்படிங்கிற அந்த கவனம் இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன் அன் எலெக்ஷன் பிட்வீன் 2 candidates. இரு வேட்பாளர்களுக்கிடையே ஆன தேர்தல். ஒரு தேர்தல் நடக்குது, ஒரு எலெக்ஷன். 2 பேர் ஏ பி வச்சுக்கோமா. ஏ பி 2 பேர் தான். வெற்றி பெற்ற வேட்பாளர் செல்லுபடியாகும் வாக்குகளில் 70% வாக்குகளை பெற்று. அப்போ வெற்றி பெற்ற வேட்பாளர் யாரோ ஒரு ஆள் ஜெயிச்சிருக்காங்கப்பா. அந்த வேட்பாளர் வந்து செல்லுபடியாகும் வாக்குகளில் வேலிட் ஓட்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். அப்போ வேலிட் ஓட்ஸ் அப்படின்னா
மொத்தம் 100 ஓட்டு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு தான் வேலிட் ஓட்ஸ், மீதி ஓட்டு அது வந்து செல்லாத ஓட்டாக கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ செல்லுபடியாகும் வாக்குகளில் 70% வாக்குகளை பெற்று 3630 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். அப்போ 2 பேர் இருக்காங்க, அதில் யாரோ ஒருத்தவர் ஜெயிக்கிறாரு. அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா 70% ஆஃப் வேலிட் ஓட்ஸ். இப்போ வேலிட் ஓட்ஸில் 70% வாங்கியிருக்காரு. வேலிட் ஓட்ஸில் 70% வாங்கியிருக்காரு. அவர் எவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு? 3630 வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. இத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. இப்போ வேலிட் ஓட்ஸில் இவர் 70% வாங்கியிருக்காரு. யார்? ஜெயிச்சவர். அப்போ தோத்தவர் எவ்வளோ வாங்கியிருப்பார்? 30% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் வாங்கியிருப்பார். அப்போ இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் தான்ப்பா இந்த 3630. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் 40% ஆஃப் வேலிட் ஓட்ஸ். அப்போ 40% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு? 3630 வாக்குகள், 30 ஓட்ஸ். ஓகே தானே? 3630 வாக்குகள். அப்போ பதிவான மொத்த வாக்குகளில் 75% வாக்குகள் மட்டுமே செல்லுபடியாகும் எனில், இப்போ உதாரணத்துக்கு 100 ஓட்டு விழுந்திருக்குப்பா. 100 ஓட்டில் 75% தான் செல்லுபடி ஆகும். அப்போ 75 ஓட்டு தான் செல்லுபடி ஆகும். இப்போ 40% ஆஃப் வேலிட் ஓட்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா, இப்போ மொத்த வாக்குகளை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வேலிட் ஓட்ஸ் எவ்வளவு? 75% ஆஃப் மொத்த ஓட்டு தான் வேலிட் ஓட்ஸ். அப்போ வேலிட் ஓட்ஸ் அப்படிங்கிறது 75% ஆஃப் மொத்த வாக்குகள். மொத்த வாக்குகளை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் இதை இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி விட்டுறவா? அப்போ இந்த வேலிட் ஓட்ஸுக்கு எனக்கு என்னென்னு தெரிஞ்சு இதுதான் வேலிட் ஓட்ஸ். அப்போ இதை கொண்டு போய் நான் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ 40 டிவைடட் பை 100 இன்ட்டு வேலிட் ஓட்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? எக்ஸ் இன்ட்டு 75/100 நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா 3630 கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ பதிவான மொத்த வாக்குகள் எண்ணிக்கை என்ன? அந்த எக்ஸ் தான் கேட்குறாங்க. எக்ஸுங்கிறது மொத்த வாக்குகள்ப்பா. அதில் மொத்தம் எவ்வளோ செல்லுபடி ஆகுமா? வேலிட் ஓட்ஸ் 75/100. அந்த 75/100 அந்த மொத்த வாக்குகளில் 75/100 இன்ட்டு அதில் வந்து 40% தான் இந்த 3630. இது எப்படி போட்டேங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இதுதான் இது நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷன் 3630. இதில் எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சிடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை அப்படியே பின்னாடி எழுதிக்கிறேன். 40/100 இன்ட்டு எக்ஸு இன்ட்டு 75/100 இஸ் ஈக்குவல் டு 3630. எழுதுனது கரெக்டானு செக் பண்ணிக்கிறேன். 40/100 எக்ஸு 75/100 கரெக்ட். ஓகேவா? இப்போ இது நான் சால்வ் பண்ணி எக்ஸுக்கு என்ன வேல்யூங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. இங்கே 3ன்னு வரும், 25 அடிச்சேன்னா இங்கே 4ன்னு வரும், இங்கே 0 இங்கே 0, 2 2s are 4, 5 2s are 10. இங்கே 2 அடிச்சேன்னா இங்கே 2ன்னு வரும். ஓகேவா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 3 இங்கே இருக்கா, அதையும் கேன்சல் பண்ணி விட்ருவோம். 1 2 1 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1210 இன்ட்டு 5 இன்ட்டு 2, 5 இன்ட்டு 2 10. அப்போ ஒரு 0 அப்படியே சேர்த்துக்க வேண்டியது. அப்போ எக்ஸ் மொத்த வாக்குகள் எவ்வளவு? 12100 வாக்குகள். 12100. ஆப்ஷன் டி 12100 அப்படிங்கிறதா மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை. அவ்வளோதான். ஸோ அது எப்படி பார்த்தோங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். 2 பேருக்குள்ள எலெக்ஷனு, ஜெயிச்சவர் வேலிட் ஓட்ஸில் 70% வாங்கியிருக்காரு. எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு? 3630 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. அப்போ 70% இவர் வாங்குறாருன்னா அவர் 30% வாங்கியிருப்பார். அப்போ இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் 40%. அந்த 40% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் தான் 3630 ஓட்டு. அப்போ மொத்த ஓட்டில் 75% தான் வேலிடு. அப்போ அதையும் நானும் உள்ளே சேர்த்துட்டேன். அப்படின்னா இந்த 40% ஆஃப் வேலிட் ஓட்ஸும் 3630. இப்போ இந்த வேலிட் ஓட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன சொல்லிட்டாங்க? 75% மொத்த வாக்குகளில் வேலிடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 75/100 இன்ட்டு எக்ஸ். இந்த எக்ஸுங்கிறதா மொத்த வாக்குகள். இந்த எக்ஸில் 75/100 அதாவது 75%, 75/100 தான் வேலிடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வேலிடுக்கு பதிலாக எக்ஸ் இன்ட்டு 75/100 நான் எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 3630. இதில் வச்சு நான் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கான ஆன்சர் எனக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இன்னொரு எக்ஸாமினேஷன், அடுத்த கொஸ்டின். ஸோ இன்னொரு எக்ஸாமினேஷன் 35% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் ஹிந்தி. அப்போ 35% ஹிந்தியில் ஃபெயில் ஆகி போயிட்டாங்க. 45% இங்கிலீஷில் ஃபெயில் ஆகி போயிட்டாங்க. 20% ரெண்டுலையுமே ஃபெயில் ஆகி போயிட்டாங்க. ஓகேவா? Find the percentage of students who passed in both subjects. அப்போ 2 பாடத்துலையுமே தேர்ச்சி பெற்ற விகிதம், அதாவது தேர்ச்சி பெற்ற மாணவர்களினுடைய சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 2 இதுலையுமே, ஸோ ஒரு வெண்டகிராம் வரைஞ்சிடவா? இது ஹிந்திப்பா, இது இங்கிலீஷு. இப்போ இது வந்து ஃபெயில் ஆனவங்களோட எண்ணிக்கை இந்த சர்க்கிளில் இருக்குதுன்னு நான் வச்சுக்கிறேன்.
இதில் ஃபுல்லாக ஃபெயில் ஆனவங்களுடைய எண்ணிக்கை இருக்குப்பா. அப்போ இதில் மொத்தம் இதில் எவ்வளோனா 35%. அப்போ இது வந்து இங்கிலீஷில் ஃபெயில் ஆனவங்களுடைய மொத்த எண்ணிக்கை. அப்போ இது எவ்வளோனா 45%. இதில் 2 பேரும் ஃபெயில் ஆகிருப்பாங்களா, இது 20%. அப்போ 2லேயும் பாஸ் ஆனவங்களுடைய இது கேட்குறாங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்க போகிறேன், 2லே மொத்தம் ஃபெயில் ஆனவங்களுடைய விகிதங்கள், மொத்தம் ஃபெயில் ஆனவங்களுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு எடுத்துக்க போகிறேன், மொத்தம் ஃபெயில் ஆனவங்களுடைய சதவீதம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ரொம்ப 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 சிம்பிள். இப்போ பி ஆஃப் ஏ ஹச்னு வச்சுக்கோமா, ஹிந்தி தானே, ஹச் யூனியன் இ, ஈனா இங்கிலீஷ்ப்பா. பி ஆஃப் ஹச் ப்ளஸ் பி ஆஃப் இ மைனஸ் பி ஆஃப் ஹச் இன்டர்செக்ஷன் இ. ஓகேவா? இப்போ இந்த 20% தான் ஹச், பி ஆஃப் ஹச் இன்டர்செக்ஷன் இ. இது பி ஆஃப் ஹச், இது பி ஆஃப் இ. ஓகே தானே? இது தெரிஞ்சிருச்சு. இது வந்து அப்போ மொத்தம் எத்தனை பேர் ஃபெயிலாக போயிருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 35 + 45 - 20. இது சதவீதத்தில் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அப்போ 35 + 45னா 80 - 20, 60% பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்ட்லேயோ 2 சப்ஜெக்ட்லேயோ மொத்தம் ஃபெயில் ஆனவங்க 60% பேர்ப்பா. அப்போ 60% பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க அப்படின்னா 2 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனவங்களுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு? 100 - 60, 40% பேர். இப்போ 60% ஏதோ ஒரு சப்ஜெக்டில் கண்டிப்பாக ஃபெயில் ஆகியிருக்காங்க. ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம், 2ஆக கூட இருக்கலாம், பட் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம கேள்வி என்ன, பாஸ்டு இன் போத் சப்ஜெக்ட் தான் நமக்கான கேள்வி. பாஸ்டு இன் போத் சப்ஜெக்ட்ஸ். அப்போ 2 சப்ஜெக்ட்லேயுமே பாஸ் ஆனவங்களை, இந்த ஃபெயில் ஆனவங்களை எல்லாத்தையும் தள்ளி விட்டோம்னா பாஸ் ஆனவங்க 2லேயுமே பாஸ் ஆனவங்க எத்தனை பர்சன்டேஜ்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ 100 - 60, 40%. அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன் ஏ லைப்ரரி 20% ஆஃப் த புக்ஸ் ஆர் இன் ஹிந்தி. 20% புக்கு ஹிந்தியில் இருக்குப்பா. ஆஃப் த ரிமைனிங் அப்படின்னா 20% ஹிந்தியில், மீதி எவ்வளவு? 80%. 80%த்தில் 50% ஆஃப் புக்கு வந்து இங்கிலீஷ் ஆம்பா. அப்போ இதை நான் இது பண்ணிக்கிறேன். அப்போ 5 8s are 40. அப்போ 40% எவ்வளவு என்னன்னு சொல்லிட்டாங்க, இங்கிலீஷ்னு சொல்லிட்டாங்கப்பா. இப்போ ஆஃப் த ரிமைனிங், திருப்பி ஒரு ஆஃப் த ரிமைனிங். அப்போ ஏற்கனவே 20 + 40 60 போயிடுச்சு. அப்போ 60 போனால் மீதி எவ்வளவு? 40. மீதி எவ்வளவு? 40ல் 30% ஃப்ரெஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 30/100 என்னான்னு சொல்லிட்டாங்க? ஃப்ரெஞ்சு. அப்போ இங்கே 2 0, இந்த 0, இந்த 0. அப்போ 4 × 3 12. அப்போ 12% ஃப்ரெஞ்சாம்ப்பா. இப்போ இஃப் த ரிமைனிங் 6300 புக்கு ரீஜனல் லாங்குவேஜ். அப்போ இஃப் த ரிமைனிங் அப்படின்னா இந்த 60 + 12 72 போயிடுச்சு. அப்போ 72 போயிடுச்சுன்னா மீதி ஒரு 28% இருக்குது. அந்த 28%ங்கிறது அந்த 6300 புத்தகங்கள். ஓகேவா? 28%ங்கிறது 6300 புத்தகங்கள். இது வந்து ரீஜனல் லாங்குவேஜில் இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 28% 6300 அப்படின்னா 100% என்ன? 100%. இந்த சதவீதம் போயிடும், அதனால் அதை எடுத்து விட்டுறேன். இப்போ 28 இது மட்டும் நான் கேன்சல் பண்ணுறேன். இங்கே 50ன்னு வரும், இங்கே 14ன்னு வரும், இங்கே 7ன்னு நான் எழுதுவேன், இங்கே 25ன்னு வரும். 7ஆல் இதை கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணலாம். 9 × 7 63 00. அப்போ x is equal to 900 × 25. x is equal to 900. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை தானே. அப்போ 900 × 25 அப்படிங்கிறத எனக்கான ஆன்சர். 5 × இது 45ன்னு வரும். அப்போ 5 போட்டுக்குவோம். 4 இங்கே இருக்குது. 18 + 4 22. இங்கே எத்தனை 0 சேர்க்கணும்? 2 0 சேர்க்கணும். அப்போ 22,500 புத்தகங்கள் அந்த லைப்ரரியில் இருக்குது. அப்போ மொத்த புத்தகங்களுடைய எண்ணிக்கை 22,500. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆஃப் த ரிமைனிங்கை கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.